அம்மா உங்க அடியத்தான் எங்களால தாங்க முடியல. ஆனா அந்த பொண்ணு இருக்க உங்கள காவாசி தான். இப்ப அடிச்சு தூக்கிறேன் பாருங்க. இந்த பதில நான் நம்புறேன். போங்க. வாடா. போடா. டேய், 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 இருடா. இதெல்லாம் நாட் அலௌடு. குடு. இதுல எனக்கு மூடு வராது. டேய், அடிச்சு நிறுத்துறேன்னு வெச்சுக்கோ. எல்லாம் மூடு வரும். போடா. வாடா. போடா. போடா. பாறா இப்போ. பாறா. போலாமா? யாரு நீங்க? ஏய், உனக்கு தெரிஞ்சவங்களா? என்ன கிண்டலா? யார் சார் நீங்கலாம்? நகருங்க, எனக்கு நேரமாச்சு. நேரம் ஆகட்டும் சார். நீங்க வேண்டா போங்க. ஆனா நீ போக கூடாது. என்ன? தேங்க்யூ சார். இருங்க அர்ஜுன் சார். என்னன்னு பேசி முடி. சார் யார் நீங்க? நாங்க பாம்பே தாவூத் ரால். அது நாங்க நினைச்ச ஏற்பட்ட தீ வச்சு கொளுத்திரும். ஆமா. என்னடா சிரிக்கிறா? பார்த்தா நல்ல கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்க. நீ ஏர்போர்ட்ட தூள் தூள் ஆக்க போறியா? ஏய் இங்க பாரு, அப்படியே போயிடு. இல்லனா போலீஸ் கிட்ட சொல்லி புடிச்சு கொடுத்துருவேன். ஏய், நான் பார்க்காத ஜெயிலா? என்ன மிரட்டுறியா? என்ன தாண்டி நீ அமெரிக்கா போயிருவியா? ஏய் ஏய், ஏதாவது பாம்பு போட்டுற போறாங்க. அமைதியா இருமா. பேசாம இருங்க அர்ஜுன் சார். டேய் சும்மா போயிடு. இல்ல போலீஸ் கிட்ட சொல்லி புடிச்சு கொடுத்துருவேன். ஏய், நாங்க பார்க்காத போலீஸா? டேய், என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க? மண்டையில ரெண்டு தட்டு தட்டி படுக்க வைங்கடா அவள. என்ன தாண்டி நீ அமெரிக்கா போயிருவியா? போய் பாரு. அர்ஜுன் சார் இத புடிங்க. ஏய், பாக்யராஜ் படம் அதிகமா பாப்பியா? என்ன இதெல்லாம்? பேசாம இருங்க. இப்ப பாருங்க. என்ன பண்ற? உங்களெல்லாம் அடிச்சா அசிங்கமாச்சே. உன்னை அடிச்சா எங்களுக்கு அசிங்கம். கையை நீட்டி காசை வாங்கிட்டு வந்து நிக்கிறோம். ஓ அப்படியா? ஓ நீ அவ்ளோ பெரிய அப்பாட்டக்கரா? எப்பாட்டு டேப்லெட் போடுற அது வரைக்கும் அவர் நடி. நான் டேப்லெட் போடுறேன். இரு, மாத்திரை போட்டா தான் அவன் சரியா இருப்பான். சரி நீ மாத்திரையை போடு, அவனை பார்த்துட்டு திரும்பி வர. டேய் என்ன? டேய் டேய், டேய், ஐயோ மண்ணு மாதிரி அடி வாங்குறீங்களேடா பாவிங்களா. ஐயோ ஏய் ஏய் ஏய், எத்தனை டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்க? ஹலோ, நீ போ. உனக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணுக்கு 2 பேருக்கு பிரச்சனை. போ. ஐயோ கடவுளே. அமெரிக்கா போ, டில்லி போ. எனக்கு தேவையில்லை. போ. ஐயோ கொல்றானே. நீ போ. அந்த பொண்ணு தான் தேவை. அந்த பொண்ணா நானா பாக்குறேன். நீ போ. சரி சரி, போடு போடு போடு. ஐயோ துபாக்கு ரவுடியா இருக்கானுங்களே இவனுங்க. இவனுங்களை நம்பி நான் வந்தேன் பாரு. ஐயோ எந்த எழுத்து. இப்ப உங்களை அடிக்கலாமா? மாத்திரை போடுச்சு. உள்ள போய் செட்லாவலாமா வேண்டாமா? அவர் நடத்தச்சா? ஆமா ஆமா. அவரு பெரிய ரவுடியே. ஆமா, நீ அடிக்க கூடாதம்மா. நான் அடிச்சா நீ தாங்க முடியாதம்மா. ஓ அப்படிங்களா? நீங்களாம் எதுக்குடா அடிக்க வர்றீங்க? நில்லு. டேய், ஐயோ, டேய். என்ன? ஐயோ 2 பேரும் வேஸ்ட் ரவுடியா இருக்கானுங்களே. இந்த மொக்கைங்களை நம்பி நான் வந்தேன் பாரு. என்ன அடிச்சுக்கணும். ஐயோ ஐயோ. இந்தா லூஸ் அடி. நீ அவங்கள போட்டு இந்த அடி அடிக்கிற? இவனுங்களெல்லாம் இந்த மாதிரி தான் அடிக்கணும். யார் இவங்களாம்? தெரியல. உன் சொந்தக்காரவங்க தானே? ஏய், எனக்கு என்னமோ இது இதோட முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க போய் இன்னொரு 4 பேரை கூட்டிட்டு வர போறாங்க. பாத்துட்டே இரு.
பாத்தீங்கல்ல எப்படி ஓடினானுங்கன்னு. திரும்பி வரட்டும், அப்பதான் அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்க திட்டம் எல்லாம் தெரிய வரும். வாங்க போலாம். சத்திய சோதனை லூசு. இந்த ஆளுங்களை நாம தான் அமிச்சோன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஐயோ என்னடா நீங்க நம்ம பாம்பேல உண்டை போட்டேன் அது இதுன்னு பூச்சாண்டி எல்லாம் காட்டுனீங்க. இப்ப அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமேடா. நாலு மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்தா அடி வாங்காம என்னடா பண்ணுவான் சொல்லுடா. அவன் மருமக்களை எல்லாம் கத்து வச்சிருக்கா. என் மண்டையில ஒரு போடு போட்டாமா, அது மூளை வரைக்கும் போய் உச்சா வரைக்கும் வந்துட்டு மாத்திரை வேற நாம எஸ் ஆயிடுவோம். ஏய், நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? இப்ப பாரு, எல்லாரும் இங்க வந்து நிக்கிறானுங்க. உன் கூட வந்தாலே பிரச்சனை தான். அர்ஜுன் சார், யாரா நீங்க? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிங்கம்மா. அர்ஜுன் சார், டாக்டர், டாக்டர் எங்க இருக்காங்க? வராரு பாருங்க. டாக்டர், என்னாச்சு மேடம்? எப்படி அடிபட்டுச்சு? நாங்க ஃபாரின் போறதுக்காக ஏர்போர்ட் போயிருந்தோம். அங்க 4-5 ரவுடிங்க வந்து இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. எப்படியாவது இவரை காப்பாத்துங்க டாக்டர். ஏன் மேடம், உங்களுக்கும் தலையில அடிபட்டு இருக்கு? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். நீங்க எப்படியாவது இவரை காப்பாத்திடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். பேஷண்ட் ஐசியூக்கு எடுத்துட்டு போங்க. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார்.
ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். சிஸ்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மேம். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? நான் அவரோட வைஃப். ஓ ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அவருக்கு எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க மேம். உங்களுக்கும் அடிபட்டு இருக்கு போல இருக்கே. இல்ல சிஸ்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்படி உட்காருங்க நீங்க. உட்காருங்க. இருங்க, நான் வரேன். ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. டாக்டர், டாக்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பிளட் ரொம்ப வெளியே போயிருக்கு. உடனடியா பிளட் ஏத்தணும். கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர், நானும் அவரும் ஒரே பிளட் குரூப் தான். ஏன் பிளட்டையே எடுத்துக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கும் அடிபட்டு இருக்கு. நீங்களும் பேஷண்ட் தான். எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், நான் சமாளிச்சுப்பேன். ஆனா அர்ஜுன் சார் பாவம், வேற டோனர் கிடைக்க டைம் ஆகலாம். என்னோட பிளட் எடுத்து அவருக்கு ஏத்திருங்க ப்ளீஸ் டாக்டர். ஓகே நர்ஸ், இவங்க கிட்ட இருந்து ஒரு யூனிட் பிளட் எடுத்து அவருக்கு ஏத்திருங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். வாங்க. மேடம், தலை ஏதாவது சுத்துற மாதிரி இருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப வெளியில வெயிட் பண்ணுங்க. வசு அக்கா, என்னக்கா ஃப்ளைட் இன்னும் கிளம்பலையா? அக்கா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? அக்கா, அழாம விஷயத்த சொல்லுங்க. நாங்க ஏர்போர்ட்டுக்கு போனப்போ அங்க கார் பார்க்கிங்ல நாலஞ்சு ரவுடிங்க வந்து அமெரிக்காக்கு போறீங்கன்னு சொல்லி என்ன அர்ஜுன் சரியும் நல்லா அடிச்சுட்டாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எங்களால தப்பிக்க முடியல. அர்ஜுன் சருக்கு தான் நல்ல அடி. அவரை நான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? வடபழனி KKR ஹாஸ்பிட்டல்ல. அக்கா, நீங்க மாமாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க உடனே அங்க வந்துருவோம். அத்தை, 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 அத்தை. மீனாட்சி, அத்தை, என்ன மீனாட்சி? வசு அக்காவும் அர்ஜுன் மாமாவும் அமெரிக்கா போல. என்ன மீனாட்சி சொல்ற? அவங்க 2 பேரையும் கார் பார்க்கிங்ல வச்சு 4-5 ரவுடிங்க அடிச்சு போட்டுட்டாங்க. என்னது? இப்ப அவங்க 2 பேரும் எங்க? அர்ஜுன் எங்க இருக்கான்? வசுந்தரா அக்கா எனக்கு போன் பண்ணாங்க. அவங்களுக்கு லேசான காயம் தான். ஆனா அர்ஜுன் மாமாவுக்கு நல்ல அடியா. ஐயோ, அவர் இப்ப ICUல இருக்காராம். ஐயோ, என் பையனை நான் உடனே பார்க்கணும். ஹாஸ்பிடல் போலாம். பதட்டப்படாதீங்க, நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. ஐயோ அர்ஜுன். 4 ரவுடிங்களா? 2 பேரை தானே அனுப்பிச்சோம். அவனுங்க தான் அப்பவே வசுக்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டானுங்களே. திரும்பவும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அடிச்சிருப்பானுங்களோ? அப்போ நம்ம அவளை தானே அடிக்க சொன்னோம். ஒரே குழப்பமா இருக்கே. என்னன்னு போய் பாப்போம். அந்த ரிப்போர்ட்ல சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க. சரி.
எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜுனுங்கிற பேஷண்ட் ஐசியூல இருக்காரு. வாங்க வாங்க அத்தை. வாங்க அத்தை. அர்ஜுன் அர்ஜுன் மேடம், மேடம், மிஸ்டர் அர்ஜுன் ஐசியூல இருக்காரு, போய் பாருங்க. ஐசியூவா? அக்கா மீனாட்சி, அக்கா மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மீனாட்சி. பிளட் ஏத்திட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறது என் 2 புள்ளைங்க தான். அதுல ஒருத்தனை இவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டா, இன்னொருத்தன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எல்லாமே இந்த பஸ் வந்த நேரம் தான். நல்லா இருந்த எங்க வாழ்க்கையில புகுந்து எப்படி நாசம் பண்ணிட்டா. மேடம், அர்ஜுன் சாருக்கு அடிபட்டதுல உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும், எனக்கு அதை விட அதிகமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஓ, கோவம் வருதோ? நான் அப்படிதான் சொல்லுவேன். எல்லாமே நீ வந்த நேரம் தான். என்ன நான் வந்த நேரம்? நான் என்ன தப்பு பண்ண? நீ என்ன பண்ணல? என் மகனை ஏமாத்தி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அந்த தப்புல இருந்து எல்லாமே தப்பாவே தான் இருக்கு. அர்ஜுன் அமெரிக்காவுக்கு தனியா தான் போறேன்னு சொன்னான். நீ இல்லாத நாடகம் எல்லாம் பண்ணி நானும் கூட போறேன்னு அடம் புடிச்சு அவன் கூட நீயும் கிளம்பி போன. கடைசியில என்ன ஆச்சு? மேடம், இருமா. ஆமா, நான் ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டேன் தான், அடம் புடிச்சு கூட போனேன் தான். ஆனா நீங்க பண்ணது சரியா? அர்ஜுன் சார் 1 வாரம் தங்கறதுக்கா அமெரிக்கா கிளம்பினாரு. சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க. 1 வருஷம் அவர் அங்கேயே தங்க வைக்கிற திட்டத்துல தானே அவரை நீங்க அனுப்பி வச்சீங்க. நீங்க பண்ணா சரி, ஆனா நான் பண்றது எல்லாமே தப்பா? எதுக்கு இந்த அம்மா இப்ப ஏன் பக்கம் டேர்ன் ஆகுது? நான் தான் வசுக்கிட்ட சொல்லிருப்பேன்னு சந்தேகப்படுதோ? ஆஹா, நடக்கிறதெல்லாம் ஏடா கூடமாவே இருக்குதே. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன என்னைய கேள்வி கேக்குறியா? ஷூ ப்ளீஸ், 2 பேரும் கொஞ்சம் அமைதியா என்ன இருக்கீங்களா? சத்தம்? டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? உங்க மகனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்பாடா. ஆனா கையிலயும் காலையும் நிறைய அடிபட்டு இருக்கு. ஐயோ, ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அர்ஜுன் தம்பி அமெரிக்கா போகணுமே, இப்ப அவரால போக முடியாதா? அமெரிக்காவா? என்னமா சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. ஐயோ, நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அவர் எங்கேயும் போக கூடாது. பர்டிகுலரா டிராவல் பண்ணக்கூடாது. அப்படியே ரெஸ்ட் எடுத்தாதான் சீக்கிரம் குணமாகும். அதை மீறி அவர் டிராவல் பண்ணாருன்னா அவர் நிலைமை இன்னும் சிக்கலாயிடும். ஐயோ, என்ன இப்படி சொல்றாரு? அப்படிதான் வேணாம் டாக்டர், வேண்டாம் வேண்டாம். ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்து பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மாசம் அவர் எங்கேயும் போக கூடாது. டாக்டர், இப்ப அவரை பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா எல்லாரும் மொத்தமா உள்ள போக கூடாது. அவர் டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. வாங்க அத்தை. ஐயோ, முதலாளியம்மா. அர்ஜுன், ஐயோ, அர்ஜுன், என்னப்பா இப்படி இருக்கியே? உன்னை நான் எந்த நிலைமையிலயா பார்க்கணும்? ஐயோ அர்ஜுன், நாம கொஞ்சம் ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஐயோ தம்பி, தலையெல்லாம் அடிபட்டிருக்கே, கையெல்லாம் உடைஞ்சிருக்கே. ஏம்மா, என்னம்மா இது? சந்தை கடையா இது? இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அமைதியா பாருங்க. இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு? ஐயோ, எப்படி நடந்துச்சு? முதலாளியம்மா பேசுவாரு, அதான் வாயில ஏதோ வச்சிருக்காங்களே, பேச முடியாது. ஐயோ, ஐயோ அர்ஜுன். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இப்ப வேணா நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உங்களை சரியான நேரத்துல உங்க மனைவி இங்க கொண்டு வந்து சேர்க்கலன்னா நீங்க அவ்வளவுதான். அர்ஜுன், அர்ஜுன்,
கொண்டு வந்து சேர்த்ததும் இல்லாம அவங்க ரத்தத்தை கொடுத்து உங்களை காப்பாத்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்.